மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து எல்லாருக்கும் மேலே ஒரு படியாக வந்து முன்னாடி போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, ரகு வந்து ஏதாவது பண்ணணும், அவங்கக்கிட்ட இருந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளானை போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ நம்ம ரேணுகா வந்து இப்போ எல்லாரையும் நான் சாவடிச்சுட்டு அந்த படியை வந்து நான் மல்லி மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து இப்போ உண்மை தெரிஞ்சிட்ட மாதிரி இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் என்னை பற்றின உண்மை அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்ற மாதிரி ரேணுகாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்மளோட ட்ராமாவை வந்து இங்கே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் நம்மளை வந்து விஜய் வந்து மாட்டி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து புரிஞ்சுக்கினாங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் ரகுக்கிட்டேயும் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரகுவும் வந்து நீ என்ன பண்ண போகிற ரேணுகா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும், பெருசாக பண்ணிவிட்டு நம்ம மொத்தமாக வந்து 2 பேரும் செட்டில் ஆகிடணும். இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து போலீஸ்க்கு பயந்து அங்கங்கே வந்து திருடிட்டு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு நம்மளும் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து இப்போது ஓடிட்டுருக்கிறது. ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒன்று பெருசாக நம்ம பண்ணிவிட்டு மொத்தமாக செட்டில் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி ரேணுகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ரகு இருந்துட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ சொல்கிறத நான் செய்கிறதுக்கு தானே நான் இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவை வந்து ரகு கேட்டுட்ருக்காரு. ரேணுகாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். பட் ஆனால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். கதிரேசன், நிஷா, விஜய், வெண்பா, ராஜி இவங்க எல்லாரையும் நான் வந்து கொலை பண்ணணும்னு நான் இவ்வளோ எனக்கு வெறியாக இருக்குது. இவங்க எல்லாரையும் வந்து சாவடிச்சுட்டு அந்த பழியை வந்து நம்ம மல்லி மேலே வந்து போடணும். இதை நினச்சி அவள் டெய்லி வந்து கதறணும், அழணும். அந்த அளவுக்கு என் மல்லி மேலே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரேணுகா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், ஜெயிலுக்கு போயிட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்கி அங்கங்கே இருந்து பிச்சை எடுத்து இப்படியெல்லாம் நம்ம வந்து இருந்தோம். இப்போது ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிது, நம்ம போய் அங்கே செட்டில் ஆகலான்னு பார்த்தா இந்த மல்லி என்னை வாழவே விட மாட்டேன்றா இப்படின்ட்டு சொல்லி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தவங்க சொத்துக்கே நீ ஏதோ உந்து சொத்து மாதிரி வந்து அனுபவிக்கும்போது நீ எவ்வளோ ஒருத்தி வந்து எப்படி விஜய் கூட பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அவளோட வாழ்க்கைக்கு சண்டை போடுறது இவங்களுக்கெல்லாம் தப்பாக இருக்குது போல். 1000 தான் வந்து கெட்டவனுங்களாகவே இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நியாயம் வச்சுருக்காங்க. அப்படி தான் வந்து ரேணுகாவும் வந்து நியாயம் வச்சுருக்காங்க போல். இப்போ அதிரடியாக வந்து ரேணுகா எடுத்துருக்கிற முடிவு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அதாவது எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து வீட்டில் வந்து சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. எல்லாரையும் வந்து குடும்பத்தோடு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி, கூடவே அந்த மல்லியும் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கதிரேசனும் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது எப்படி சடனாக வந்து ரேணுகா மேலேயே சாமி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் கொஞ்சம் கூட யோசிக்க போகிறதில்ல. ரேணுகா அதாவது நிஷாவும் கொஞ்சம் கூட வந்து யோசிக்க போகிறது கிடையாது. இவ்வளோ நாள் இல்லாமல் சடனாக என்ன இப்படி அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து யாரும் யோசிக்க போகிறது கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து கிளம்பி எல்லோரும் வந்து கோயிலுக்கு போக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரையும் வந்து போட்டு தள்ளுறதுக்காக கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து ஒரு பிளானை வந்து கண்டிப்பாக ரேணுகா போடுவாங்க. அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் ரகுவுமே இருக்கார். இது வந்து மல்லியை மொத்தமாக வந்து குழியில் தள்ளுறதுக்கான ஒரு சதி திட்டமாக இருக்குது. ரேணுகா போட்டிருக்கிறது பயங்கரமான ஒரு பிளானு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன மாட்டியிருக்கு அப்படின்னா, ரேணுகாவை கொலை பண்ணது ராஜி தான். அதாவது உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணது ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து யாருக்கோ வந்து சொல்லிகிட்ருக்காங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவளை நான் தான் கொலை பண்ணேன், என் காலில் மிதித்து அவள் கழுத்தை மிதித்து நான் கொலை பண்ணேன். இப்போ இருக்கிறவ ரேணுகா கிடையாது, அவளை மாதிரியே இருக்கிற ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனில் வந்து ராஜி பேசிகிட்ருக்காங்க. பேசிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து சுடர் வந்து நிற்கிறாங்க. இது என்னடா போச்சு, திருடங்கையில் சாவி மாட்டின மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது ஆல்ரெடி வந்து சுடர்னு தெரிஞ்சதும் ராஜி வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவன் நம்ம என்ன சொன்னாலையும் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போது நீ தான் ரேணுகாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவன் வந்து உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுமா, நீ இது பண்ணணும் அது பண்ணணும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணலைன்னா நீ தான் ரேணுகாவை கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த போகிறாங்க, பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. ராஜியும் வேறு வழி இல்லாமல் வந்து சுடருக்கு அடங்கி போவாங்களா, இல்லை நான் தான் ரேணுகாவை கொலை பண்ணேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி வந்து திரும்பவும் வந்து அடங்காமல் அப்படி பேசுவாங்களான்னு சொல்லி தெரியலை. ராஜி வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கிட்டேயும் அடங்கி போகிற ஒரு பர்சன் கிடையாது அப்படின்றது தெரியும்.
ஆனாலும் இப்போ சுடர் வந்து வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்து இம்பேக்ட் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இவ பெரிய வில்லி மாதிரியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் முதல்ல இருந்தே நமக்கு ரகு தான் வந்து வில்லன் மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்கள ஒரு சைடு கேரக்டராக தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து மெயினாகவே வந்து சுடர் தான் வில்லி அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் கூட வந்து சுடருக்கு சரியாகவே இல்லை. சுடருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தும் இல்லை. ஏன்னா வந்து அவங்களோட கேரக்டருக்கு என்ன சைடு கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படி தான் பார்க்குறதுக்குமே நல்லா இருந்ததே தவிர, இப்போ மெயின் வில்லியாக வந்து காட்டுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அது என்னென்னா ரகுவோட அதிகமாக வந்து மெயின் வில்லியாக வந்து காட்டிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து பொறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து மல்லிக்கு தெரிஞ்சிடும். என்னென்னா ரேணுகா மேலே சாமி வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து யோசிப்பாங்க, இவ ஏதோ ஒரு பெருசாக பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சுடரை வந்து முழுசாக நம்பாததும் முழுசாக சந்தேகப்படுறதும் ஒரே ஆள் நம்ம மல்லி மட்டும்தான். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து மல்லி காப்பாற்றுவாங்களா, இல்லை மல்லி மேலே ஏதாவது ஒரு பழியை போடுறதுக்காக தான் வந்து இப்படி ஒரு செட்டப்பே வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கண்டிப்பாக அங்கே மல்லி வந்து காப்பாற்றி தான் ஆகணும். ஏன்னா வந்து இது சுடர் போட்டிருக்கிற பிளானாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, யார் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.